எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து கலாதீபம் குக்கிங் சேனல்ல ஒரு தக்காளி தொக்கு பண்ண போறோம். பாரு வாங்க பாப்போம். என் பேரை வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம். பாருங்க, அதுக்கு வந்து நாங்க தக்காளி பழத்தை ஒரு 1/2 கிலோ தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 20 பல் பூண்டு இருக்கும், வெள்ளைப்பூடு, அதையும் நல்லா நச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு தக்கன வெந்தயம் வறுத்து வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது, சும்மாவே 2 ஸ்பூனு வெந்தயம், 2 ஸ்பூனு கடுகு, வெறும் கடுகையும் வறுத்து வச்சு அதை பொடி பண்ணணும். வறுத்துக்குருவோம். இப்போ அடுத்து 2 ஸ்பூனு கடுகு வறுத்துக்குருவோம். நல்லா மணம் வரணும், மணக்கும், அப்பயே தெரியும் அது நல்லா வறுபடுறது. ரெண்டையுமே நல்லா சூப்பராக வறுத்தாச்சு. இது இருக்கட்டும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு. 1 ஸ்பூனுக்கு தக்கன எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றணும். ஒருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை போட்டாச்சு. நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறணும். உப்பு போட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறணும். போட்டு இதை நல்லா வதக்கிடணும், வேக விட்டுறணும். நல்லா வேகட்டுமா? ஆமாம், நல்லா ஒரு மூடி போட்டுறணும்ல, மூடி போட்டு வேக வச்சிடணும். அங்கே நம்ம தக்காளி பழம் எல்லாம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டோம்ல, நல்லா மையமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு இந்தவங்க வரமிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுறணும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுறது மாதிரி. உப்பு கொஞ்சம் பத்தலைன்றாலும் கூட நம்ம பார்த்து உப்பு போட்டுக்கிற வேண்டியதே. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுத்து வந்து நான் அடுப்பில் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிடணும். ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயவும் நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடை அதில் சேர்த்து வதக்கி அதில் வதக்கணும். இன்னும் காயலை பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு உளுந்த பருப்பு போட்டு அது கொஞ்சம் வெடிக்கவுமே நம்ம தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடை அதில் சேர்த்துடணும். பாருங்கள், நல்லா நல்லா வதங்கிடணும். அந்த வெள்ளைப்பூடு வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்குவோம். நம்ம வெள்ளைப்பூடை வந்து தட்டியும் போடலாம், முழுசாகவும் போடலாம். தட்டி போட்டோம்னாத்தே நல்லா வாசனையாக இருக்கும். தட்டி வதக்கி ஊற்றினோம்னா அந்த தக்காளி தொக்கோட மிஸ் ஆகும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்குது. இதை வந்து நம்ம ஸ்கூலு ஹாஸ்டல் போய் தங்கி படிக்கிற போங்கள்ல பிள்ளை அவங்களுக்கும் நம்ம இந்த தொக்கு வச்சு கொடுத்தோம்டா அதுக்கு தேவைக்கு வச்சு சாப்பாட்டில் விட்டு சாப்பிட்டுக்கிறோங்க. ரொம்ப நாள் வச்சுக்கலாம், ரொம்ப நாள் வச்சுக்கலாம். கெட அது சலிக்காது. நம்மளும் வெளியூர் போகிறவங்க தான் 2 நாள் ஒரு நாள் டூர் போகிறவங்கெல்லாம் இதை கொண்டுக்கிட்டு போய் நம்ம வச்சு தொக்கு மாதிரி சைஸ் மாதிரி தயிர் சாதம் புளி சாதம் கொண்டு வரோம்ல, அதுக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, பொடி நுணுக்கி வச்சுருக்கதையும் லேசாக வதக்குனதும் வெந்தயமும் கடுகும் பொரித்து நுணுக்கி வச்சுருக்கோம்ல, இது அப்போ போட்டு வதக்குனதும் நம்ம இந்த தொக்குல தூக்கி ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி அப்படியே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டோம்டா அந்த எண்ணெய் பிரிஞ்சு கொலன்னு தொக்கு வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிரும். இந்த மாதிரி கொதிக்கும் போதே நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கொஞ்சம் ஸ்வீட்டு சேர்த்துக்கிறோம். அது வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட 1 ஸ்பூனுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறணும். விளக்கெண்ணெய் ஊற்றினோம்டா அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின அந்த எண்ணெய்க்கு நல்லெண்ணெய்க்கும் இதுக்கும் நல்லா நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அப்படியே சிம்மில் வச்சிட்டோம்டா கொலன்னு நல்லா சுண்டிடும். தொக்கு மாதிரி சூப்பராக வந்துடும். தக்காளி தொக்கு நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. இப்படியே நம்ம சாதத்தில் ஓட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தக்காளி தொக்கு இப்போ நாங்கள் செஞ்ச முறையில் எப்படின்றத செஞ்சு சமைச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.